இது கொழும்பின் நகர ஓசையிலிருந்து மொரட்டுவ என்ற இடம் வரையான அமைதியான கடற்கரை காணொளி இது. அலைகளை துணையாக கொண்டு பயணிக்கும் இந்த ரயில் பயணம் இலங்கையின் அழகை வேறொரு கோணத்தில் காட்டுகிறது. கடற்கரை காற்றின் இனிமையும் சூரிய ஒளியில் மின்னும் அலைகளும் ஒவ்வொரு நொடியையும் மறக்க முடியாத அனுபவமாக மாற்றிவிடுகின்றன. வாருங்கள், இந்த அழகான கடற்கரையின் ரயில் பயணத்தை ஒன்றாக ரசிப்போம். மொரட்டுவ செல்வதற்கு வெள்ளவத்தை கடற்கரைக்கு வந்த இந்த மாலையில் என் மனது முழுவதும் அலைச்சத்தமாகவே இருக்கிறது. நகரத்தின் சத்தம் மெதுவாக பின்னால் மறைந்து கடலின் பெருமூச்சு மட்டும் காதுகளில் நிரப்பிய போது நான் ஒரு புதிய உலகின் வாசலில் நின்றவன் போல உணர்ந்தேன். கடற்கரைக்கு அருகே நடந்தபோது உப்பு கலந்த காற்று முகத்தை வருடியது. அந்த காற்றில் ஒரு விசித்திரமான தனிமை இருந்தது. ஆனால் அது வலியூட்டும் தனிமை அல்ல, மனதை மெதுவாக திறந்து பேசச் செய்யும் அமைதியான தனிமை. அலைகள் கரையை அடித்து செல்லும் ஒவ்வொரு நொடியிலும் என் உள்ளத்தின் குழப்பங்களும் மெதுவாக கரைந்து போவது போல் இருந்தது. மொரட்டுவ நோக்கி செல்லும் இந்த பயணம் வெறும் தூரத்தை கடப்பதல்ல, அது நினைவுகளையும் தனிமையையும் கடற்கரை காற்றின் மனத்தையும் நம்முள் சேர்த்து கொண்டு செல்லும் ஒரு அழகிய உணர்வு. இன்று இந்த காணொளியில் கடலோசையோடும் ரயில் சக்கரங்களின் இசையோடும் வெள்ளவத்தையில் இருந்து மொரட்டுவ வரை பயணிக்கும் இந்த அழகான தருணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சூரியன் மேற்கே சாய்ந்து கொண்டிருந்தது. அதன் சிவந்த ஒளி கடலின் மேல் பொன்னிற தடங்களை வரைந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் கடல் ஒரு பெரும் கவிதை போல உருவெடுத்தது. அருகில் சிலர் சிரித்து கொண்டும் சிலர் குடும்பத்துடன் அமர்ந்தும் இருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்துக்குள் கூட நான் மட்டும் தனியாக இருந்தேன். அந்த தனிமை எனக்கு அந்நியமாக தோன்றவில்லை. மாறாக அது என் உள்ளத்தின் மிக அருகில் இருந்த தோழனாகவே தோன்றியது. காலடியில் நனைந்த மணல் மெதுவாக இடற நான் மெதுவாக நடந்தேன். ஒவ்வொரு அடியிலும் கடந்த நினைவுகள் மனதிற்குள் வந்து சென்றன. வாழ்க்கையில் எத்தனை இடங்களில் நாம் மக்கள் கூட்டத்தில் இருந்தும் தனியாகி விடுகிறோம். ஆனால் கடல் மட்டும் ஒருபோதும் யாரையும் நிராகரிப்பதில்லை. அது அனைவரின் கதைகளையும் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த மாலையில் வெள்ளவத்தை எனக்கு ஒரு நகரமாக மட்டும் தோன்றவில்லை, அது மனதை புரிந்து கொள்ளும் ஒரு அமைதியான இடமாக மாறியிருந்தது. வெள்ளவத்தை கடற்கரையின் நீல அலைகளை பின்னால் தள்ளிவிட்டு மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த ரயில் ஒரு சாதாரண பயணத்தை அல்ல, நினைவுகளால் நிரம்பிய ஒரு கவிதையை தொடங்குகிறது.
கதவோரத்தில் நின்று கடலை நோக்கும் போது உப்பு கலந்த காற்று முகத்தில் மோதுகிறது. ஒரு புறம் முடிவில்லா இந்திய பெருங்கடல், மறுபுறம் நகரத்தின் பழைய வீதிகள். இரண்டிற்கும் நடுவே ஓடும் இந்த ரயில் மனித வாழ்க்கையைப் போல அமைதியும் அவசரமும் கலந்த ஒரு இசையாக மாறுகிறது. அலைகள் கரையை தழுவும் ஒவ்வொரு நொடியிலும் ரயில் சாளரத்தின் வழியும் காட்சிகள் மனதை மெதுவாக தொட்டு செல்கின்றன. மாலை கதிர் கடல் மேல் பொன்னிறமாக பரவிக்கொண்டிருக்க அந்த வெளிச்சத்தில் பயணிக்கும் இந்த பாதை ஒரு அற்புதமான காட்சியைப் போல தோன்றி மறைகிறது. வெள்ளவத்தை முதல் மொரட்டுவ வரை செல்லும் இந்த ரயில் பாதை இலங்கையின் மிக அழகான கடற்கரை பயணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது வெறும் போக்குவரத்து வழி மட்டுமல்ல, கடலின் அருகே மனித வாழ்க்கை எவ்வாறு துடிக்கிறது என்பதை கண்முன் காட்டும் உயிருள்ள ஒரு அனுபவம். கொழும்பு நகரத்தின் இரைச்சலில் இருந்து மெதுவாக வெளியேறும் இந்த ரயில் வெள்ளவத்தை, தெகுவளை, மவுலவேனியா, ரத்மலானை, வானந்துறை வழியாக மொரட்டுவையை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்குகிறது. இந்த பாதையின் சிறப்பு என்னவென்றால், பல இடங்களில் ரயில் பாதையும் கடலும் மிக அருகருகே சங்கமிக்கின்றன. சில தருணங்களில் ரயில் அலைகளின் மேல் பறப்பது போலவே தோன்றுகிறது. கதவோரத்தில் நின்று பயணிக்கும் போது கடலிலிருந்து வீசும் உப்பு மனம் கலந்த காற்று முகத்தை வருடுகிறது. ஒரு பக்கம் நீல நிற இந்திய பெருங்கடல், மறுபக்கம் நகர வீதிகள், சிறிய வீடுகள், மீனவர் கிராமங்கள், சந்தைகள் என எத்தனை அனுபவங்கள். இவை அனைத்தும் ஒன்றாக கலந்து ஒரு உயிர்ப்பான ஓவியமாக மாறிவிடுகிறது. இந்த ரயில் பாதை இலங்கையின் பழமையான காலனித்துவ வரலாற்றோடு இணைந்திருக்கிறது.
ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தெற்கு பகுதிகளை கொழும்புடன் இணைக்க உருவாக்கப்பட்ட இந்த பாதை இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. வேலைக்கு செல்கின்ற மக்கள், மாணவர்கள், வியாபாரிகள், சுற்றுலா பயணிகள் அனைவரின் கதைகளையும் இந்த ரயில் அமைதியாக சுமந்து செல்கிறது. மௌலவேனியா கடற்கரை அருகே செல்லும் தருணம் இந்த பயணத்தின் மிக அழகான பகுதிகளில் ஒன்றாக தோன்றுகிறது. அங்கு கடலும் வானும் ஒன்றாக கைகோர்க்கும் காட்சி மாலை நேரத்தில் பொன்னிறமாக மாறும் ரயில் ஜன்னலில் இருந்து இந்த காட்சியை பார்க்கும் போது நேரமே சில நொடிகள் நின்றுவிட்டது போல் உணர்வெடுக்கிறது. மொரட்டுவ பகுதி தன்னிச்சையான கலாச்சாரமும் மரப்பணி தொழிலுக்கும் புகழ் பெற்றது. இங்கு சேரும் போது நகரத்தின் அமைதி மற்றும் கடற்கரை வாழ்க்கையின் எளிமை மனதை கவர்கிறது. இந்த ரயில் பாதையின் உண்மையான அழகு அதன் வேகத்தில் இருப்பதில்லை, அது தரும் உணர்வில் இருக்கிறது. அலையோசை, ரயில் சக்கரங்களின் இசை, சாளரத்தில் மோதும் கடல் காற்று, இவை அனைத்தும் சேர்ந்து பயணத்தை ஒரு கவிதையாக மாற்றி விடுகின்றன. இலங்கைக்கு வரும் யாராக இருந்தாலும் வெள்ளவத்தையில் இருந்து மொரட்டுவ வரை ஒரு முறை இந்த ரயிலில் பயணம் செய்தால் அந்த நினைவு நீண்ட காலம் மனதில் கடலலை போல ஒலித்துக் கொண்டே இருக்கும். இலங்கையின் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள கொழும்பு முதல் மொரட்டுவ வரையிலான கடற்கரை பகுதிகள் இயற்கை அழகுக்காக மட்டுமல்ல, அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை போராட்டங்களுக்காகவும் குறிப்பிடத்தக்கவையாக விளங்குகின்றன. கடலை நம்பி வாழும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் தினசரி வாழ்க்கை இப்பகுதியின் உண்மையான முகமாக மாறியிருக்கிறது. காலை வெளிச்சம் பிறக்கும் முன்பே இங்குள்ள மீனவர்கள் தங்கள் சிறிய படகுகளுடன் கடலுக்குள் செல்கிறார்கள். சிலருக்கு நவீன மீன்பிடி உபகரணங்கள் இருந்தாலும் பலர் இன்னும் பாரம்பரிய முறைகளையே நம்பியிருக்கிறார்கள்.
ஒரு நாள் கிடைக்கும் மீன்பிடியே அடுத்த நாள் உணவிற்கான நம்பிக்கையாக மாறிவிடுகிறது. கடல் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும். கடல் கொந்தளித்தால் குடும்பங்களின் வாழ்வும் கொந்தளிக்க தொடங்குகிறது. மீன்பிடி தொழிலுக்கு அப்பால் பெண்கள் உலர் மீன் தயாரித்தல், சிறிய கடைகள் நடத்துதல், கைவேலை பொருட்கள் விற்பனை செய்தல் போன்ற தொழில்களில் ஈடுபடுகின்றனர். இளைஞர்களில் சிலர் சுற்றுலாத்துறையிலும் சிறிய தொழில்களிலும் வேலை செய்கிறார்கள். இருந்தாலும் நிலையான வருமானம் பெரும்பாலான குடும்பங்களுக்கு இன்னும் ஒரு கனவாகவே இருக்கிறது. இந்த கடற்கரை பகுதிகளில் வறுமை ஒரு மறைக்கப்பட்ட உண்மையாக வாழ்கிறது. கடலருகே இருக்கும் குடிசை வீடுகள் மழைக்காலங்களில் நீரால் சூழப்பட்டு விடுகின்றன. கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு போன்ற அடிப்படை தேவைகள் பல குடும்பங்களுக்கு இன்னும் எளிதில் கிடைக்கவில்லை. குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வு, பொருளாதார நெருக்கடி மற்றும் கடல் வளங்களின் குறைவு ஆகியவை மீனவர்கள் சமூகத்தின் வாழ்க்கையை மேலும் கடினப்படுத்தியுள்ளன. ஆனால் இவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலும் இங்குள்ள மக்களின் மனவலிமை மிகவும் வியப்பூட்டுகிறது. சிரித்த முகத்துடன் வாழ்க்கையை எதிர்கொள்வது இவர்களின் பெரிய பலம். குழந்தைகள் கடற்கரையில் விளையாடும் சிரிப்பிலும் கடலிலிருந்து திரும்பும் மீனவர்களின் நம்பிக்கையிலும் இந்த மக்களின் உறுதியான வாழ்வியல் வெளிப்படுகிறது. கொழும்பு முதல் மொரட்டுவ வரை செல்லும் கடற்கரை ரயில் பயணம் வெறும் இயற்கை காட்சிகளின் அனுபவம் மாத்திரமல்ல, அது கடலை நம்பி வாழும் மக்களின் கனவுகள், போராட்டங்கள், நம்பிக்கைகள் மற்றும் வாழ்க்கையின் உண்மைகளை நமக்கு காட்டும் ஒரு உயிரோட்டமான பயணமாகும்.